ஹாய் வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்? கொள்ளு குழம்பு. கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரியும். இதுல பழைய காலத்துல இருந்து இந்த கொள்ளு கம்மஞ்சோறு ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன். இனிமேல் வீடியோ அப்பப்போ வரும், சமையல் வீடியோ. இந்த பூனைக்குட்டி பண்ற வேலை என்ன தவறு. சமையல் பண்றப்ப அந்த மிளகாய் எல்லாம் காலைல பறிச்சு பறிச்சு விளையாடு. இதே பெரிய தொல்லை. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ 2 நேரத்துக்கு மேல வச்சு சாப்பிட்டுக்கலாம். காலையில மதியத்துக்கு அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம். வாரத்துல 2 நாள் கொள்ளு குழம்பு கம்மஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆட்டோமேட்டிக்கா வரும்போது இளைக்கும். சத்தும் கிடைக்கும், இளைக்கும். ஏன்னா இதுல வந்து இரும்பு சத்து ரெண்டுலயுமே நிறைய இருக்குது. கம்மஞ்சோத்துலயும் இருக்குது, கொள்ளு குழம்புலயும் நிறைய இருக்குது. ஐரன் சத்து அதுதான் இன்னும் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சுகர் இருக்கிறவங்க தாராளமா இதை செஞ்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இவ்வளவு நாளா கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டே விட்டுட்டேன். என்னடா செய்யறது, என்ன போய் இந்த சமையல் பண்ணி என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஆனா திரும்ப சுகர் ஹெவியா வந்ததுனால நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு டைட்டிங் பண்ணணும். ஆனா இது சாப்பிடலாம். கொள்ளு குழம்பு கம்மஞ்சோறு தாராளமா சாப்பிடலாம். வாங்க பார்ப்போம். ஒரே ஒரு டம்ளர் போடுறேன். ஒரு டம்ளர் கூட அதிகம் தான். கொஞ்சம் தான் போடுறேன். 3/4 டம்ளர் அளவுக்கு போடுறேன். ஏன்னா வேஸ்ட் ஆயிரும். டெய்லி செஞ்சு அப்பப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கொள்ளு உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இருங்க. இப்ப என்னென்ன போடலாம்னு பாக்கலாம். இந்த அளவுக்கு புளி போட்டுக்குங்க. உங்களுக்கு அதிகமா வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டா தக்காளி பழம் போடல. ஆனா புளி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ரொம்ப புளிப்பா இருந்தா எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா அதனால கொஞ்சமா போடுறேன். அதிகமா புளியே யூஸ் பண்ண மாட்டேன். 2 பச்சை மிளகா. மீடியம் காரம், ரொம்ப காரம் இல்லது. காரம் ரொம்ப கம்மியாவும் இருக்காது, அதிகமாவும் இருக்காது. 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா. குட்டியா இந்த மாதிரி 3 வரமிளகா. 2 போதும். எனக்கு நீங்க வேணும் 3 போட்டுங்க. எனக்கு 2 போதும். கருவேப்பிலை தலை. கருவேப்பிலை தலை வந்து கழுவி நான் காய வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கடாம இருக்கு. 1 மந்த் வரைக்கும் கூட கடாம இருக்கு எனக்கு. இந்த கருவேப்பிலை தலை நீங்க வேகிறப்பவும் போட்டுக்கங்க, தாளிக்கிறதுக்கும் போட்டுக்கங்க. இதுல 4 போடுறேன். கொத்தமல்லி தனியா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்க அதை வைக்கிற அளவு பார்த்து. சரிங்களா? ஜீரகம். ஜீரகம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன். அப்படி அதிகமா வேண்டாம். அவ்வளவு. இது வந்து வேற இதெல்லாம் கட்டா இருக்குது. இருங்க. எவனா கதை சொன்ன கலரா இருக்குது என் குழம்பு இன்னைக்கு. 4 தக்காளி பழம், சின்ன சின்ன தக்காளி பழம் 4. 3 போட்டாலும் போதும், 4 போட்டாலும். தக்காளி வீட்டுல வந்து இந்த மாதிரி போட்டுங்க. 4 தக்காளி பழம் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாவே வச்சு நான் எப்படி விடுவேன் அப்படின்னா சிம்மில் வச்சிருவேன். நான் விசில் ஆகிறதும் கூட மாட்டேன். நானு சிம்மில் வச்சிருவேன். அந்த குக்கர் வாங்கி 20 வருஷம் ஆகுதுங்க. 18 வருஷம் இந்த குக்கரு. இன்னும் பட்டர்ஃபிளை இன்னும் சூப்பரா ஓடிட்டா இருக்குது. வச்சு சிம்மிலேயே வச்சு நான் ஹைல வைக்க மாட்டேன். ஏன்னா சின்ன குக்கர்னால. நீங்க பெரிய குக்கர் இருந்தா விசில் விட்டுல ஒரு 6 விசில் கட்டி விட்டீங்கன்னா டக்கு சீக்கிரம் வந்துடும். அவ்வளவுதான். வேற மாதிரி பார்ப்போம். இப்ப கம்மஞ்சோறு செய்யலாம். இதுலயே கொள்ளு குழம்புக்கும் கம்மஞ்சோறுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கழுவி கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம மிக்சியில இந்த முழு கம்பு இருக்குல்ல, இதை மிக்சியில போட்டு பவுடர் ரொம்ப குறுன குறுனையா அரைக்கணும். ரொம்ப பவுடரா அரைக்க கூடாது. குறுன குறுனையா அரைக்கணும். நீங்க எவ்வளவு தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. டம்ளர்ல போட்டுக்கலாம். தண்ணி உங்களுக்கு பக்குவம் தெரியும். 1 டம்ளர் போடுறீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊத்தணுதுக்கு. 1 டம்ளர் திருக்கி 4 டம்ளர் ஊத்துறீங்கன்னா தான் அது நல்லா வெந்து லாஸ்ட்ல கிளறி விட்டுட்டே வேக வச்சு வந்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கு தண்ணி. அது லாஸ்ட்லயும் கட்டி ஆயிக்கும். எந்த டம்ளர் போடுறீங்க அதுல 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நோட்ல போடுறேன். மிக்ஸி சவுண்டு கேட்க முடியாதனால நான் காமிக்க. அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி குறுன குறுனையா இருக்குதா? ரொம்ப மாவாட்டம் அரைக்க கூடாது. இந்த இட்லி குருணையா ரவை இருக்கும்ல, பெரிய ரவை, அந்த மாதிரி ரொம்ப சின்ன ரவையாட்டு மாவாட்டம் பண்ணா கொஞ்சம் ஓரளவு சின்ன ரவை விட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதுல தண்ணி காய வச்சிருக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட இதுக்கு கட்ட வச்சிருக்கிறேன். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் பண்ண வேண்டிய, சும்மா கூட அப்படியே பண்ணலாம். கொஞ்சம் நெய் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதுல கொஞ்சமா, ரொம்ப இல்ல, கொஞ்சம் நெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா நம்ம புதுசா செய்யறது அடி பிடிக்காம இருக்கும். ஏன்னா நம்ம நாளா செஞ்சு செஞ்சு பழக்கத்தினால அது எனக்கு ஈஸி ஆயிக்கும். அதனால கொஞ்சம் நெய், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் லைட்டா, அவ்வளவுதான். ஏன்னா கொஞ்சமா போடுறோம். எல்லாத்துலயுமே கல்லுப்பு போடுறோம், ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கடல் மாதா வேற மட்டும்தாங்க கொட்டு வாங்குது. இல்லைன்னா நானே வந்து நல்லா செஞ்சு வீடியோ போட்டுருவேன். நல்லா கணக்கு போட்டுருவேன். இனிமேல் பண்ணலான்ட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா இல்லாதப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இதை தண்ணி கொதிச்சுது. அதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன், பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த மாதிரி
காம்பி அது கொஞ்சம் அதை அரைச்சிட்டு இது வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி பொழுதுன்னு ரவை மாதிரி அது பொழுதுன்னு பாருங்க, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தண்ணியில போட்டு பெசரி வச்சுக்கோங்க, கட்டி விழுகாம இருக்கும். ஏன்னா கட்டி விழுந்ததுன்னா அந்த சுரண்டை மாவு வந்து வேகாம இருந்துக்கும். அதுக்காக தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப நான் இதுல போடுறேன் பாருங்க. அப்படியே கொட்டல ஒன்றும் பிரச்சனை, கட்டி விழுகாது. நான் வர ஏதாவது கொட்டணும்னா தான் கட்டி விழுந்துரும். நம்ம இப்ப பண்ணிட்டு போடுறப்ப தண்ணி தெளிச்சு பெசரிட்டு போடுறப்ப விழுகாது. கொதிக்குது, சிம்மில் வச்சுக்கோங்க நீ, சரியா? சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த எல்லாமே கட்டி விழுகல, அப்படியே வந்துச்சு. சிம்மில் வச்சு அப்படியே பண்ணிக்கோங்க. இல்ல ஃபாஸ்டா வைக்கணும் அப்படின்னா பக்கத்துலயே இருந்து கிளறி பண்ணணும். சிம்மில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அது வீடியோ எடுத்து, இது 2வது டைம் கிளறி விடுறேன். கிட்டவே இருந்துக்கலாம் கிளறணும் அப்படிங்கறதுல இல்ல, கொஞ்ச நேரம் மற்ற வேலை ஏதாவது பாத்துக்கலாம். இது மெதுவா பண்ணிக்கலாம் பெஸ்ட். எனக்கு ஒரு பழக்கம், அடுத்து சுத்தமா போனா எனக்கு லாஸ்ட்ல தான் பண்ணணும். கொள்ளுகளை வந்துகிட்டு இருக்குது, ரெண்டும் வந்தா ரெடி கரெக்டா சாப்பிட்ட ரெடியா ரெடி பண்ணிட்டு சின்ன சின்ன வேலைகளை அதெல்லாம் செஞ்சுட்டு பண்றேன். சிம்மிலே வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட். நல்லா மெதுவா வெந்து வரும் பாருங்க. இப்ப மறுபடியும் என்னால முடியலைங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. வீடெல்லாம் கூட்டிட்டேன், மோட்டர் எல்லாம் கூட்டினேன் வேக்யூம் கிளீனர்ல. அதுதான் எனக்கு எப்படி செய்யணும் வேலை, இந்த வேலை பாட்டு வந்துகிட்டு இருக்கும். என்னுடைய மற்ற வேலையெல்லாம் செஞ்சிருவேன். திரும்ப பாத்திரம் இருந்தா கூட இது சமையல் முடிக்கல, எல்லா வேலையும் லாஸ்ட் டக்குன்னு தாளிக்கிறது மட்டும்தான் வரும். அப்படி செய்யறேன். இந்த பாத்தீங்களா திக்னஸ் அப்படியே காட்டினா இதாயிர மாட்டேங்குது. இருங்க காட்டணும். இந்த அளவுக்கு வந்துருக்குதா தண்ணி தண்ணியா, இன்னும் திக் ஆயிடுச்சு. போடுறது தெரியும், இன்னும் திக்னஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்ச நேரம் கலர் வேண்டியது இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்பப்ப கலர்லாம் அடி பிடிச்சிரும். என்னதான் நெய் ஊத்தி இருக்கிறோம், நெய் ஊத்தினாலும் இதாகும். பாருங்க கொள்ளு வெந்திருக்கும், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொள்ளு வெந்திருக்கும். நான் நிப்பாட்டிட்டு இந்த போயிட்டு போகணும்ல இப்ப அடுத்து நிப்பாட்டிட்டேன். நீங்க பாத்து வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா போகணும். ஒரு நிமிஷம் தான் ஆட்டோமேட்டிக் நல்லா வெந்துடும். இல்ல அப்படின்னா நீங்க விசில் ஒரு 5-6 விசில் விட்டுட்டீங்கன்னா வேகும். இன்னொரு மெத்தட், கொள்ளு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதா, இது போதுங்க. இந்த இன்னும் மூடி வச்சிடலாம், இன்னும் வேகணும். மூடி வச்சுட்டா திக்னஸ் வந்துடும். பாத்திரத்தை இவ்வளவு நேரம் மூடல, பொங்கிரும் மூணு, அதுக்காக இன்னும் பொங்காது. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப பாருங்க கம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி ஆயிடுச்சுன்னு காட்டுறேன். ஐயோ துணி இல்லாம போய் சேருங்க, இதுல எடுத்து காட்டுறேன். ஓகே, இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைச்சிருச்சா? இருங்க இந்த துணியாவது முடிச்சுக்கலாம், முடியல அவசரத்துக்கு சுட்டு வச்சிருச்சு. இந்த திக்னஸ் இப்ப இன்னும் இஞ்சிரும், இது இன்னும் ஆகல, ஜூடா இருக்குது. இது லாஸ்ட்டுக்கு ஆறுறப்ப களி மாதிரி கட்டியாட்டம் வந்துடும். சரிங்களா? இப்படிதான் வைக்கணும், ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கடுத்து கொள்ளு வெந்துட்டு ரெடியா. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது பார்ப்போம் வாங்க. இப்ப கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன் தாளிக்கிறது. வாங்க கொள்ளு குழம்பு தாளிக்கலாமா? கடுகு போட்டுக்கலாம். இது வெடிக்குங்களா, அந்த இதுக்கு மட்டும் நான் மூடி இப்படி போட்டுருவேன். அது வெளியில தெறிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. கொள்ளு அரைச்சு வச்சு இப்படி ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பருப்பு லைட்டா பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. கொள்ளு அந்த இது வந்து கயிறு அரைச்சது இதுலயே கலக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் வந்து அதுல உப்பு போட்டுக்கிறேன். கொள்ளு வேகும் போது நான் உப்பு போட்டுக்கிறேன், நீங்க உப்பு தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம், உங்க இஷ்டம். கொஞ்சம் பெருங்காயம்,
நான் கொஞ்சம் அதிகமா போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. பச்சை மிளகாய் ஒரு நம்பர். ஒரே ஒரு வரமிளகாய். அது போட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும். கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை இருக்குது. லாஸ்ட்லயும் போட்டுக்கலாம், தாளிக்கிறப்பவும் போட்டுக்கலாம். காய் இது வெள்ளையும் வந்து தாளிக்கிறப்ப போட்டீங்கன்னா நல்லா மனமா இருக்கும். அதுக்குள்ள எங்கேயும் ஓடிட்டு அந்த வீடியோ பெரிய மாதிரி போட்டீங்கன்னா தொழில் டைம் இல்லை, அதனால இதை போட்டேன். கொஞ்சம் வணங்கினா போதும், ரொம்ப வணங்க வேண்டியதில்லை. வெங்காயம் வணங்கிட்டுங்க. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு வருங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிரு, வெளியே அடுத்த தெரிக்கும். சிம்மில் வச்சுருக்கோம். முருங்க பயங்கரமா என்னால. ஓகே, இப்ப கொள்ளு குழம்பு எவ்வளவுதான் நம்ம கொஞ்சமா வச்சாலும் அதிகமா வந்துடும். கொஞ்சம் தான் போட்டேன், ஏன்னா அது வேகிறப்ப அதிகமா வருங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. காமிக்கவா உங்களுக்கு? அப்பா சூடா இருக்குது. ஓகே, இந்த திக்னஸ் தான் இருக்கும், இது போதும். இப்படித்தக்க சாப்பிட்றதுக்கு நல்லா இதா இருக்கும். கம்பு சோறு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. காமிக்க முடியல, இந்தா இன்னும் நல்லா கெட்டியா, இன்னும் கொஞ்சம் ஆறாம இருக்குது. கெட்டியாயிருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சது. பார்க்கலாமா வாங்க.